எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து முட்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கீறி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பெரிய சைஸ்க்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா வெட்டி வச்சுருக்கேன். இங்கே சின்ன சைஸ் பீஸாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருவண்ண தேங்காய் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் 4 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி இஞ்சி ஒரு சின்ன சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெள்ளைப்பூடு பல் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்க்கு பட்டை எடுத்திருக்கேன். 2 கிராம்பு 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் வால்நட் சேர்க்க போகிறேன். வால்நட் இருந்தால் நீங்கள் சேருங்க, அப்படின்னா கேஷ்யூ நட் இருந்தால் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல மிளகு 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு. அதே மாதிரி எண்ணெய் 2 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். அதே போல் நம்ம இங்கே முட்டைகளை ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கோம். முட்டைகள் வந்து என்றைக்குமே அவிக்கும் போது தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி போட்டு அவிய விடுங்க. என்றைக்குமே குழம்போடையோ இல்லை ரைஸ் சாதத்தோடையோ முட்டைகளை அவிச்சு எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஓட்டிலேருந்து வர அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதி. அதனால் என்றைக்குமே தனியாக தண்ணியில் முட்டைகளை கொதிக்க விட்டு அவிய விடுங்க. அதே போல் முட்டைகளை அவிச்சதுக்கப்புறம் உடனே உரிக்க வேண்டாம். அது நல்லா தண்ணி வந்து நல்லா குளிர்ந்த பிறகு நீங்கள் இந்த ஓட்டை உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு முட்டைகள் வந்து வளவலன்னு பிசுறு இல்லாமல் வரும். அப்படின்னா அது அந்த ஒயிட் ஸ்கின்னோட அந்த ஓடோட ஒட்டிட்டு வந்துடும். அது பிசுறாக இருக்கும். அதே போல் முட்டை குழம்பு வைக்கும்போது அவிச்ச முட்டைகளை என்றைக்குமே கத்தியால் லைட்டாக கீறி விட்டுட்டு குழம்புக்குள்ளே போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்க்குறோம். தக்காளி பழத்தை இதில் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வால்நட் இருக்குல்லையே அதையும் இதில் சேர்த்துட்டு நல்ல மிளகு அதையும் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் கொஞ்சம் சேர்க்குறேன். ஏன்னா குழம்புல கருவேப்பிலையை போட்டால் குழந்தைங்கள் வந்து சாப்பிடும்போது தூக்கி போட்டுருவாங்க. பெரியவங்களும் அதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் இதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சத்து அதுக்கு போகும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் 1/4 பகுதி வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு பொரிய விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் மிச்சம் இருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கிறோங்க. அது வந்து கண்ணாடி பதம் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகள் ஒன்று சேர்க்கலாம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே இங்கே நல்ல மிளகு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால சேர்க்கும்போது நீங்கள் அந்த மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது பார்த்து சேருங்க, காரத்தை பொறுத்தது. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவைகளை இதில் சேர்க்கலாம். இல்லை நான் ஜாரில் ஊட்டிகிட்டு இருக்க அந்த இதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை இதில் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அவிச்சு கீறி வச்சுருக்கோம் இல்லையா முட்டைகள், அது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. முட்டைகளை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இதை. ஏன்னா அந்த குழம்புல உள்ள அந்த ஸ்பைஸ் எல்லாமே அந்த முட்டைகளுக்குள்ளே போகணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பு நீங்கள் சாதத்துக்கூட நெய் சாதத்துக்கூட ரொம்ப நல்லா போகும். இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். ஏதாவது வெரைட்டி ரைஸோ ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். இது மாதிரி பராட்டா சாப்பிடும்போது அந்த பராட்டாக்கு சால்னாக்கு பழக இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் வந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.